பிள்ளைக்கு யார் மறந்ததெல்லாம் பிறக்கிறது? அப்பா என்ன யார் ஈரச்சில போட்டு பிறந்தது? அப்பா என்ன பிள்ளைங்க காய்ச்சல் யார் மாத்தினது? அந்த அக்காவை கேட்டேன். அக்கா உள்ளுக்கு வச்ச வெயில் படாம அழுவிடுமோன்னு கேட்டுங்க. அழுவினா நாங்க பாலக்கில கொடுக்கலாம். அது சரியா? நீங்க ஒரு கோப்பமாக தானே. அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த் மங்கி குஞ்சு. நான் வந்து அணுவுக்கு நான் இப்படி தலைமுடி இழுக்கிறது விருப்பம் இல்லையா? ஏன் என்னத்துக்கு? மொட்டையர் மாதிரி மொட்டையர் மாதிரி அந்த மண்டை எப்படி நிக்கிறது? சின்ன பிள்ளை மாதிரி. சின்ன பிள்ளை சரியான குழந்தை பாவா. விரல் வச்சா கடிக்க தெரியாது. விரல் வச்சா உண்மையா வச்சு கடிக்க தெரியாது. சரி இப்ப விரல் கிடைக்காத வந்தீங்க. அது சரி. இப்ப இன்னைக்கு வீடியோல எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கு எங்கடா வீட்டை தான் நிக்கிறோம். வசந்த் பாக்கவே தெரியும் உங்களுக்கு. பழமையா வீட்டுக்கு உள்ளே இருந்து கலைப்போம். இன்றைக்கு வீட்டுக்கு வெளியில நின்று கலைஞ்சி விட்டாச்சங்களை. இப்ப நான் வந்து எங்கட வீட்டை தான் நிக்கிறோம். இன்றைய தினம் வந்து ஒரு மழையா இருக்கேன்னு ஒரு மழை இன்னும் என்னன்னு சொல்ற வடிவா பெய்யல. நோமலா தூருது, ஆனா மழை குணமாவே இருக்கு. கொஞ்சம் மப்பும் வந்தாருமா இருக்கு. மழை பெய்யறதும் விடுறதும் மழை பெய்யறதும் விடுறமா இருக்குது. அப்ப இன்னைக்கு நாங்க போய் ஒரு இடத்துல போய் எங்களோட வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருள் வாங்கி வந்தாங்க. வீட்டை அழகுபடுத்துறதுக்கு. சொல்லுங்க, என்ன அழகுபடுத்துற பொருளா இருக்குமா? தெரியாம நீங்க வேண்டிய இல்ல உங்களை கேக்குறேன். அதாவது வந்து எங்களோட வீட்டு வேலையெல்லாம் இன்னமும் முடியல தான். இருந்தாலும் அதாவது வந்து வீட்டுக்கு வெளியால ஒரு சின்னதா ஒரு அந்த நீர் தடாகம் மாதிரி கட்டினாங்க. அப்ப அந்த நீர் தடாகத்துக்கு கூட பூங்கொண்டான்னு இப்ப வச்சிருக்க வேண்டும் சொன்னா அதுக்குள்ள நீர் இன்னும் விடவில்லை. நீர் தடாகம் சரி. அப்ப உண்மையாவே நான் கட்டினதுக்கு காரணமே இந்த நீர் தடாகம். ஒரு நீர் கட்டி அந்த அமைச்சு இப்படி தண்ணி தண்ணியா ஊத்து போடுற மாதிரி தான் செய்த நான் சிஸ்டம். அது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அதுல வந்து வேலையை நாங்க செய்ய போறது இல்ல தானே வீட்டு வேலையுண்டு. அப்ப அத வந்து மழை பெய்யற நேரங்கள்ல தண்ணி போய் அதுக்குள்ள நிக்கிறேன். அப்புறம் நான் ஒரு மூளையை பயன்படுத்தி உங்களோட அக்காக்கள்லாம் சொல்லி பூமண்டெல்லாம் வச்சு சரி ஐயோ என்ன போடுறோன்னா கொஞ்சம் கண்ணும் காட்டக்கூடாது. அது இல்ல நீங்க இப்படி சொல்ல ஏற்கனவே நாங்க ஒரு வீடியோல சொல்லிட்டோம். சும்மா சொல்லி விடுறான் அடிச்சு விடுறான் வாயில வர்றது. அப்ப சரி கண்டி போட்டு அதுக்குள்ள நான் ரப்பன் ரோசா வாங்கி வச்சிருக்கேன். அப்ப என்ன உண்மையாவே வந்து வீடுகளுக்கு வந்து பூங்கொண்டு வைக்கிறேன்னா நீ நல்ல விருப்பம். முதல் எங்களோட வீட்டு கேட்க நிறைய பூங்கொண்டு இருந்தாவே செம்மரத்தை இல்ல செவ்வரத்தை அது அம்மா வச்சது. பூங்கொண்டு வைக்கிறேன்டா விருப்பம். பராமரிக்கிறது நான் தானே. அவ வச்சு போட்டு இருந்துருவா. நீங்க இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு வேலை கூடுது. பூங்கொண்டு தண்ணி ஊத்துற அது கோஷ் வைப்பாலே இப்படி பிடிக்கிறது உங்களுக்கு ஏலாட்டி புறேன். அதை வந்து
மனுஷனா பிறந்ததுல அத்தனை இல்லையே அது ஒரு வேலையண்டா பரவாயில்ல, அது ஒரு வேலையண்டா பரவாயில்ல. அதெல்லாம் ஒரு வேலை என்று பாக்குறது. இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யறேன்னு சொன்னா சரியான கஷ்டமா தான் இருக்குது. அதுக்காக நான் இப்ப அனுபவ குறிப்பிட்டு சொன்னேன். பொதுவா சொல்றேன், இங்க எல்லாமே நாங்கெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. சரியா என்ன செய்யறது, கடமைகளுக்கு செய்யத்தான உண்மைக்கு அந்த உடமைகளுக்காக தான் நான் ஓடி தப்பு கொண்டு ஒழிக்கிட்டேன். அங்க போனீங்கன்னா நரகத்தை அனுபவிக்குங்க. அதுக்காக நரகத்தை அப்படின்னு சும்மா சொன்னேன். ஏன்னா ஒரு குடும்பத்தை பிரிஞ்சு போறாங்க நான் அந்த ரீசன் காரணம் சொன்னேன். சரி, இப்ப நீங்க என்னத்துக்கு இதுல வந்தீங்க ஒண்ணும் முழங்க நீங்க கதை கொடுத்தா நான் காய்ச்சி கொண்டே இருப்பேன். அதான் என்ன பழக்கம் பாப்பையா நீங்களே பட்டிமன்றம் செய்யறதா உங்களுக்கு அவ்வளவு ஒரு விருப்பம். இருக்கட்டும், காலம் நல்ல ஒரு தலைப்பில் எடுத்துனாங்களே பத்திரிமன்றம் கைப்ப மன்றம் ஒரு நாளை செய்ய வச்சுட்டு 2 பேரும். ஓகே, அப்ப இன்றைய நாள் வந்து வீடியோவில் என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, எங்கட வீட்டுக்கு வெளியால ஒரு நார்மலா ஒரு இடம் ஒன்று, அதாவது வந்து வீடுன்னு சொன்னாலே அந்த வீட்டுல வந்து பூங்கொண்டுகள் வச்சு அதை வந்து அழகுபடுத்தி வீட்டுக்கு பூங்கொண்டு வைக்கிறது இன்னும் அழகுன்னு சொல்லுவாங்க, அழகுபடுத்தி வச்சிருக்கிறது. அதே மாதிரிக்கு எங்களுடைய வீட்டிலையும் வந்து பூங்கொண்டுகள் எதுவுமே இல்லை. இன்றைக்கு தான் முதலா பூங்கொண்டுகள் வேண்டிட்டு வந்தாங்களே. ஏன்னா பசந்த விடையில நானும் ஏஞ்சம்மா எல்லாம் தான் போய் வாங்கினாங்களே. என்ன ஏஞ்சம்மாவுக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்ச, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தம்பி குட்டிக்கும் பிடிக்கும் போட்டான். தம்பி குட்டி எல்லாத்தையும் புடுங்கி போட்டான். அங்க வந்து ஓடியில அந்த பெரிய மேரம் தூக்கி கொண்டு வந்து நான் பாக்குறாங்க ஒரு புடுங்குதான். ஓகே, அப்ப பூங்கொண்டுகள் கொஞ்சம் இருக்கு. அதை வந்து நாங்கள் இப்ப எங்களோட வீட்டுக்கு வெளியால எல்லாத்தையும் நடப்புறோம். சோ அணுவுடைய கையால நடப்புறோம், என்னுடைய கையால நடப்புறோம். அப்ப யாருடைய கை நல்ல ராசியான கை? அது என்ன ஜப்பான் தோசால பார்த்தா தெரியும். அணு உண்மையா நீங்க மேனேஜாஜி திரோமினா சொல்லும் ஜப்பான் தோசா வச்சது நீங்க வச்சது உண்மைதானா? போய் சொல்ல மாட்டேன். நான் பிச்சு பிச்சுன்னு வச்சதாவதான் பிச்சு வச்சதோ வைக்காது. முதல் யார் வச்ச கதை தான் தேவை. முதல்ல உண்மையாவே நீங்க தான் வச்சீங்க. ஆனா நான் இம்மலாத்துல உருவாக்கி தான் நான் தரேன் சார். சரி, ஏதோ நீங்க சொல்றீங்க. இப்ப நான் புறா ஒண்ணு முடிச்சு கிச்சு வைக்கல, நான் வைக்கல, எஞ்சம்மா வைக்கல, வைக்கல. நீங்க மட்டும்தான் பழம் முடிச்சு வச்சீங்க. அதான் கையும் கொஞ்சம் தேஞ்சு வைக்கிறேன் முடிச்சு வச்சு. ஓகே, அப்ப பூங்கொண்டுகள் கொஞ்சம் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். மற்றது வந்து அந்த பூங்கொண்டு கடைக்க போக என்ன பூங்கொண்டு வேண்டுன்னு தெரியாது கிடக்கு. எல்லாமே வடிவா கிடக்கு, எல்லாமே வடிவா கிடக்கு. அது உங்களோட ஒப்புடைய இன்னும் வடிவா. அது இன்னும் என்னண்டா விடு. ஓ சரியான வடிவான என்ன என்ன மாதிரி வாங்கினாங்க. உண்மையா நல்ல நல்ல மரம் எல்லாம் விக்குது. முழாமலா பெரிய பெரிய மரம் எல்லாம் விக்குது. 1200 2000 வாங்கி வச்சுனமா 2000. நல்ல நல்ல இந்த மரங்கள் வந்து ஒரு அக்கா வாங்கிட்டு பண்ணுவோம். மாதுளம்பழம், சோத்த மாதுளம்பழம், இந்த மாதுளம்பழம் 2000 வந்த மரம் அதெல்லாம் வாங்கிட்டு போனோம். அணுவுக்கு அதுகள்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அதுகள் பராமரிக்க வேண்டி வரும், தண்ணி வட்டி விடணும், பேக்கால் அதுகள் எல்லாம் தெரியாது. ஆம்பளை வீட்டுல இல்லையான்னு உடனே சொல்லுவேன். தொப்பியெல்லாம். சரி, அப்ப நாங்கள் இப்ப வந்து நிறைய நேரம் அலம்பி கொண்டிருக்காம நாங்க வேண்டி இந்த பூங்கொண்டு ஒவ்வொன்றையும் காட்டுவோம். காட்டுவோம். மற்றது அதான் சொன்ன மாதிரி அந்த பூங்கொண்டு இங்க அதை பூஞ்சொல்லு சொல்றது என்ன சொல்றது, பூங்கனிச்சோலை என்ன அப்படியே சொல்றது, அந்த கன்று விற்கிற இடத்து பூங்கன்று கடை. பூங்கன்று கடைகள் அதுக்குள்ள போக உண்மையா பாக்க நிறைய வித்தியாசமான மரங்கள் எல்லாம் நிக்குது. அது எல்லாத்தையும் பாக்க ஒவ்வொன்றா வேண்டோட மாதிரி தான் இருந்துச்சு. அதுல கொஞ்சத்தை செலக்ட் பண்ணி வேண்டிட்டு வந்தாங்க. அதாவது வந்து எங்க வீட்டு எனக்கு வந்து பூ பூக்குற மரங்களை விட கொஞ்சம் அந்த கூடாரம் மாதிரி வளர்ந்து அடர்த்தியா நிக்கிற மரங்களை தான் விருப்பம். அப்ப அதுல எனக்கு பிடிச்சதை கொஞ்சம் வேண்டி இருந்தது, அடுத்து எனக்கு பிடிச்சதை வேண்டி இருந்தது, ஏஞ்சம்மா அவாவுக்கு பிடிச்சதை வேண்டி இருந்தவா. அப்ப நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். என்னென்ன விலை என்று நாங்க கண்டுகொண்டே சொல்றோம். எது எது பசங்க வாங்கினாலும் எது எது நான் வாங்கினாலும் இந்த பாத்தீங்கன்னா இம்மட்டு இருக்க கிடாக்கு எத்தனை கண்டு இருக்கு. இதை பார்க்க உங்களுக்கு சொப்பிங் பேக்கா கிடாக்கு. இதுக்கு வந்து 4 பூங்கொண்டு கிடாக்கு. 4 எப்படி ஒரு கடை பச்சை கிடக்காது. யார் வெல்கம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு
குரோட்டன், அதாவது நெஞ்சு சுருள் குரோட்டன் என்று சொல்லுவினோம். நல்ல வடிவு இந்த குரோட்டன். என்ன சார், இது ஒரு இந்த விலைய பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்துருவீங்க. இப்ப சொல்லாங்க வீடியோ பாக்குறதுக்காக இருக்க மாட்டேன். இது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு தைல குரோட்டன். என்ன பேர் வந்து தேயில குரோட்டன் இல்ல தேயில குரோட்டன் தான். அந்த அக்கா கேட்டேன் தேயில குரோட்டன் தேயில குரோட்டன் சாதி தான் நான் போங்க அந்த ஜாதி தானே தேயில குரோட்டன் ஜாதி நல்லா எல்லாத்துலயும் விலையும் நான் கண்டிப்பா சொல்றேன். தண்ணி அடிச்சு போட்டு பார்க்கல. இந்த பாத்தீங்கன்னா இந்த கண்டு வந்து 80 ரூபா, 100 ரூபா சொல்லி 100 ரூபாய்க்கு 20 ரூபா குறைவு. 80 ரூபா இந்த கண்ணு உண்மையான விலை 80 ரூபா. எங்க அப்பதான் கால் வரை சாப்பிட்டு வரோம். அதே மாதிரி ஸ்பெஷல் ஆண்டு இதுல வாங்க பிள்ளைக்கு யார் மருந்து எல்லாம் கிடைக்கிறது? அப்பா என்ன யார் ஈரச்சியில போட்டு கிடைச்சது? அப்பா என்ன பிள்ளைங்க காய்ச்சல் யார் மாத்தினது? நல்ல விஷயம். என்னம்மா ஆத்துல குரூப் எல்லாம் வச்சு தரது உண்மையை மறைக்க முடியாது. பிள்ளைங்க சாப்பாடு எல்லாம் செய்தாரு. பிள்ளைய மஞ்சதுமா வந்துட்டு பரவாயில்ல கடவுள் தெரிஞ்சானு. இது வந்து இதுவும் வந்து ஒரு குரோட்டன். இது வந்து இப்படி இப்படி சின்ன சின்னன்னா இந்த இப்படி 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 கலர் வந்து மேல வந்து நிக்குமா. எவ்வளவு பெரிய கண்டா வந்தாலும் இப்படி இப்படி கலர்ல வருமா, டபுள் கலர்ல. இது வந்து குடும்பத்துல ஒருவருக்குமே பசங்களுக்கு பிடிச்சேன் பிடிக்கல. அந்த அக்கா ஆசைப்பட்டவா, அந்த பூங்கண்டு விக்கிற அக்கா ஆசைப்பட்டவா இது நல்லா நல்லா இருக்கும். புதுசா வந்த கண்டன்னு சொல்லி தந்த வேலை என்னமா ஏஜம்மா எனக்கு பிடிச்ச கண்டன்னு இருக்கு. இது வந்து அம்மா அம்மா இத வாங்குவோம்மாண்டி கொண்டு எஞ்சம்மா நின்றாது. அப்ப இதுண்ட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன சின்ன பூ பூக்கும் ரப்பர் பூ மாதிரி பார்த்தா இதுண்ட விலை வந்து 300 ரூபா. இதுவும் வந்து ஒரு குரோட்டன், இந்த குரோட்டன் சாதி. இந்த இதுவும் வந்து உண்மையாவே பார்க்க நல்ல இதா இருக்கு. 80 ரூபா தான் இந்த மாதிரி. 100 ரூபா 80 ரூபா போட்டு ரொம்ப எடுத்தது. ரொம்ப நாங்க எடுக்கல. இதுவும் வந்து தேயில குரோட்டன் சாதி வடிவா இருக்கு. இதுவும் வந்து அதே சாரி தான் தேயில குரோட்டன். இல்ல காட்டுறேன் சரி வாண்டினதா காட்டுவோம். இது வந்து வசந்த் எல்லாம் செலக்ட் பண்ணேன் இந்த குரோட்டன் எல்லாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சுருள் சுருளா இருக்கும். பாருங்க அந்த இலையல் வந்து சுருள் சுருளா இருக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சுருள் சுருளா இருக்கும். இது வந்து 80 ரூபாய் இந்த கண்டு. தேவையானாக்கள் கருத்துறையில இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணேன். சாய்ராம் ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்கு. அதாவது வந்து வேளாண் ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு எதிரே உள்ள கடையில் உள்ளது. அந்த சொப்பின் எல்லாம் கிளிச்சு போடுறீங்க கஞ்சல் போடுது. இதுவும் வந்து அதேதான் குரோட்டன் தான். இது வடிவா இருக்கு. அவங்க சொன்னாங்க இந்த மரம் எல்லாம் வச்சுட்டு வெட்டி வெட்டி விட்டுட்டா இப்படியே சுருட்டு சுருட்டா வெட்டி விட்டா வளராது. உங்களை போல நாங்கள் இப்போ வெட்டி இப்பயே வெட்டி நாங்களாவது சொல்லல. இந்த வீடெல்லாம் கட்டி போட்டு தான் வாங்கி வைப்பேன். இந்த பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு இது நான் செலக்ட் பண்ணி வாங்கினான். உண்மையாவே பரவாயில்ல அடியா இருக்கட்டும். இதுவும் வந்து அப்படித்தான். எல்லாமே 80 ரூபா தான் இந்த கண்டு. நாங்கள் வாங்கின கண்டு எல்லாமே 80 ரூபா தான். கொஞ்சம் கூட எடுத்தபடியா 80 ரூபா போட்டா 100 ரூபா கண்டா. இதுவும் வந்து ஒரு விதமான சுருள் குரோட்டன். இந்த சுருண்டு சுருண்டு வளரும். நாங்க வெட்டி விட்டோம்னா நல்லா வளரும். அந்த வடிவா அந்த அடுக்கடுக்கா
இது செலக்ட் பண்ணது எங்களோட உண்மையாவே நான் போனோடனே எனக்கு பிடிச்ச மரமண்டா இதுதான் உண்மையிலே ஏஞ்சமா தானே செலக்ட். அப்ப ஏஞ்சமா தான் நம்ம இது வாங்குவோம் மாட்டிக்கணும். அப்ப நான் உண்மையாவே இது வந்து முத்தத்துல வைக்கிறதுக்கு வாண்டேல. இது நான் உள்ளுக்கு விராந்தையில அந்த என்ன பேர் டிவி தட்டு அப்படியான இடத்துல வச்சுட்டு தண்ணி ஊத்தி வருவேன். அப்ப அந்த அக்கா கட்டினக்கா இது அதுக்குதான் மாண்டி நான் இப்படி அந்த இதோட வரேன் சாடியோட. அப்ப அந்த அக்காவை கேட்டேன், அக்கா உள்ளுக்கு வச்ச வெயில் படாம அழுவிடுமோன்னு கேட்டேன். அது சரியா நீங்க ஒரு கோக்குமாக்க தானே. அப்ப சரி அவ சொன்னா அப்படி ஒரு கதைக்கு வாடி தண்டினா நீங்க டக்குன்னு வந்து சுரியொலியில வச்சுட்டு உள்ளுக்கு கொண்டு வைங்க பிரச்சனை இல்லையாண்டு. அப்ப இந்த இது வந்து அப்படியே ஒரு மரம் தான் இப்படி குவியலா வளரும், ரொம்ப பூ பூக்கும். 300 ரூபாய் இந்த மரம். உண்மையா நல்ல பூ, நல்ல வடிவான பூ. இந்த இதோ பாக்க அந்த பூமரம் மாதிரி இல்ல, அந்த கடையில விற்கும் அந்த பூச்சாடி ரப்பர் பூவல் மாதிரி. இப்ப நாங்க ரப்பர் பூவலையும் விட இப்படியான பூமரங்கள் வீடுகளுக்குள்ள வச்சபடியா இருக்குன்னு வாங்கினா. சோ இது எல்லாத்தையும் தான் நாங்க வாங்கினாங்க. இனிமே நிறைய பூங்கொண்டுகள் எல்லாம் அங்க இருக்குது. தேவையான அவ்வளவும் போய் வாங்கி கொள்ளலாம். இந்த கையெல்லாம் மண்பிரண்டு இந்த ரோஸ் கலர்லயும் இருக்கு. நீங்க அங்க ரோஸ் இல்லையாங்க, அது ஒரு ஆரஞ்சு கலர் பூ. அதுவும் வந்து 600 ரூபா ஆகுமோ. அது எனக்கு நீங்க தெரியும், டிவி தட்டுல வைக்க போறோம் அதை கட்டாயம் பண்ணி கொஞ்சம் குறைக்குவாங்க. இது பாவம் இல்ல இவ்வளவுக்கு மெனு கணக்கு இன்னும் ரொம்ப பூங்கொண்டு நாங்கள் வாங்கணும். காட்டுங்க வடியா இருக்கு. இந்த என்னண்டு காட்டுறது வடியா இருக்குல்ல, அப்படி படியில வைக்கவே வடிவா தான் கிடக்கு. வடியா இருக்குல்ல. ஆனா நீங்க பக்கத்துல போகணும்னா பூங்கொண்டு தோத்துட்டு அவ்வளவு வடிவு, நாய் பேய் வடிவு. சரி ஓகே. இப்ப இந்த பூங்கொண்டு வளர்த்தான் நாங்க வந்து இதுக்குள்ளதான் ஃபுல்லா வைக்க போறோம். என்ன சார் எதுக்குள்ள இந்த சைட்டு வளர்த்தல? ஓ பூங்கொண்டுகளை கண்டு கட்டி இருக்க இடத்துக்கு வடிவு இல்லையே. அப்ப எதுக்க வைப்போம்? யோசிப்ப பாருங்க. இங்க கடமை யோசிக்காம தட்டி போடும். இந்த பாத்தீங்கன்னா இப்ப இரவாகத்தான போதா அப்ப நித்திரம் பூ பூத்து இருந்தேன். மொத்தமா பூ பூத்து இருந்தேன். நான் தானே உங்களை கண்ணி காட்டினான். பூ பூத்து இருந்தது. பாருங்க இதெல்லாம் நல்ல வடிவா நாளைக்கு எல்லாம் செய்துட்டு வடிவா எல்லாம் வளரைக்க காட்டுவேன். பூவோட இருக்க உண்மையிலே பார்க்க நல்ல அழகா இருந்துச்சு. நல்ல கொத்து பூ என்ன சார், கொத்து பூ நல்ல வடிவா இருந்தது. ஆனா டெய்லி தண்ணி அடிக்கும். நீங்க முதல்ல என்ன செய்ய போறீங்கன்னா பூங்கொண்டு வைக்கிறவங்கன்னா தண்ணி அடிக்கும். அப்ப நீங்க இப்படி ஒரு மனைவி கிடைக்கிறத கொடுத்து வச்சுக்கணும். தண்ணி அடிக்கிறது இந்த தண்ணியை சொல்லல, பூங்கொண்டுக்கு தண்ணி அடிக்கிறது சொல்றேன். இங்க போய் டக்கண்டு பசங்க மேல போய் கோசை எப்படி இருக்கலாம் தண்ணி அடிப்போமா? சரி செல்லமுங்க ஒரு சரியா மெல்லமா வரட்டு மெல்லமா பாமா இருக்கு. களவெடுத்துட்டு ஒரு ஆள் கிடக்கு. எப்படி இருக்கு இந்த பாத்தீங்கன்னா உண்மையாவே ஒரு வடிவா இருக்கு எங்கட வீடு அப்படியே பாக்க. செல்லம் ஓடாத செல்லம் எங்க மேல நிக்கிற ஆக்களை காணல. புசுமத்துக்கு தண்ணி அடிச்சு விட்டுருங்க எனக்கு தேமா. ஒரு நாள் ஒரு கனவு நல்லா இருக்கும் உங்களை பார்க்க. அச்சே என்னதான் தாமதம் பிடிக்கிறது நினைக்குது என்ன காணும். வா மேலே தண்ணி ஊற்றி காட்டுங்க தான் இப்படி பறக்கிறவங்க நாங்கள் செய்து நாங்கள் இப்படி சிஸ்டம் தான் இங்கே செய்ய இருந்தோம் நாங்களே என்ன அது கீழே ஊற்றப்படாது அதுக்குள்ளையா. இந்த பூங்கொண்டு வைக்கிற இடம் எல்லாத்தையும் பதப்படுத்தணும் முதல். இந்த மட்டத்துக்குள்ளாம் ஃபுல்லா அப்படியே நாங்கள் பூங்கொண்டு வைக்க போகிறோம். அந்த இந்த வட்டை கூடாரத்துக்கு மட்டும் அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக காட்டுறோம் உங்களுக்கு. இந்தா வசந்தி நிற்கிற அந்த கீழ் இவ்வளோத்துக்குள்ளே தான் நாங்கள் வைக்க போகிறோம்.
அது இது போல இது கள்ளம்மா வளரும். குழந்தை நீ போவாத தண்ணிக்கு எப்போதான் காய்ச்சல் வந்த பிள்ளைக்கு. அக்காவும் பாருங்க அந்த பூங்கண்டை பார்த்துட்டு ஆசைப்படும். ஏஞ்சம் ஆசைப்பட்ட பூங்கண்டு நல்லா இருக்கு. அதுக்கு என்னம்மா நீங்க டியூஷனுக்கு ஏன் நேசரி போல குழந்தை? காய்ச்சல் விழுந்துருங்க காணுமாம்மா, விழுந்துருங்க, இறங்குங்கம்மா. அந்த வசந்த அடிக்கிற தண்ணி அடிக்குது அந்த அதுக்குள்ள நாங்க பூங்கண்டு வைக்க போறோம். என்ன சார் இங்க பாருங்க அடிங்க. இந்த ரப்பன் ரோசாக்கும் அந்த மணி பிளான் இருக்கு மேல, அதுக்கு கொஞ்சம் அடிச்சு விடுங்க. இல்ல கொஞ்சம் ரொம்ப அடிச்சு விடுங்க. ஏன்னா பாடுது டக்கு டக்குன்னு கொஞ்சம் வெஜில் பட்டா கையோட. மணி பிளான் வீட்டுக்கு வைக்கிறது நல்ல மண்ணு சொல்றவங்க காசு வருமா. இந்த படி புல்லா பூங்கொண்டு வைக்க இப்படி இருக்கும். அம்மா கட்டி போட்டு எங்கட வீட்டுக்கு இந்த புல்லா வச்சு விட்டா சும்மா ஜொலிக்கு. தாஜ்மஹால் மாதிரி தாஜ்மஹால். அப்போ இது அடிங்க. ஆனா இதுக்கு எவ்வளவுக்கு தண்ணி அடிக்கிற முறை ரப்பன் ரோசாக்கு வசான் ரொம்ப பூ பூக்கும் வசான். இல்ல மொட்டு வந்துருக்கு ரொம்ப மொட்டு. ஓ அப்ப காண முடியுங்க. அப்ப நான் பூங்கண்டு வைக்கிறதுக்கான அலுவலை பார்ப்பேன். அந்த இடத்தை நல்லா பதப்படுத்துங்க முதல் தண்ணியால் அடிச்சு. பட்டி சரி சரி ஓகே. அப்ப நடையக்கா பாப்போம் வேணா.
சந்தப்ப வரது நான் அரைவாசி வைக்கிறத அப்படியே எடுப்பேன் வேணா இந்த 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 என்ன கண்டுட்டு வாசி என்ன எடுப்பீங்க ஆனா என்ன வசந்த் இதெல்லாம் இந்த கல்லுவல் இருக்கு வளரும் வளருமா இல்ல அது வந்து அந்த மேல கரையின இதுகள்னால அது மேல போனோம்னா கீழே மண்டா வைக்கலாம் அப்ப நீங்க எஞ்சமா இந்த கையால கூப்பிட்டு வைப்போம் முதலாவது எஞ்சமா ஈரத்துக்கு வர வேண்டாம் அது வந்து என்ன வைக்கட்டு வந்தவா கையால என்னத்தை வைப்போம் குழந்தைய காலுங்க எது வைக்க போறீங்க இந்த பஸ் எல்லாருமே வளருமே நான் அப்படி சொல்றீங்க விடுங்க வாங்க வேற வைக்கிறோம் பேக்கோட வச்சா வளருமா அப்ப வைங்க அது கீழே அடியில ஓட்ட வைப்பாங்களா வேறு வேறு அப்படிதான் முடிவினா பாப்போம் செல்ல கையால முதல்ல பாருங்க ரெண்டு கையால சரியா சரி சரி சரிங்க ம் என்னண்டு இப்ப மேஞ்சமாட கண்டு இதுதான் வச்சுட்டு அடுத்து வசந்த் இப்ப என்ன செய்யறப்ப கிடத்தி விட்டு எல்லாத்துக்கும் மூடி போடும் மூடி விடுறீல மண் போட்டு ஆடா அந்த குரோட்டன் வைங்க வைங்க எல்லாத்தையும் வைங்க நீங்க வைத்து வச்சு பள்ளியை பிச்சுட்டு வைக்கிறது மண்ணோட வச்சா நல்லா தானே அங்க மாட்டாங்க எடுத்துக்கொண்டா சுத்தம் தான் நம்ம போறாப்பா ரைட் அப்ப இது எங்க வைக்கிறேன் அங்க வைங்க அங்க இது அதை தொங்கல் வைங்க இது தொங்கல் வைங்க வந்து இத அப்படியேமா இது அப்படியே இந்த புரோட்டன் இது பூஜை இங்க வந்து எங்க இருக்கு சரி அது வைங்க கவனம் கவனம் மெல்ல வைங்க புடிச்சுதான் பிள்ளைங்க வைக்குதா இதெல்லாம் வச்சுட்டு நீட்டாக தண்ணி அடிச்சு விடுவோம் இன்னும் கிடக்கு இல்ல கிடக்கு ஒன்றோட பங்காள வட்டி வைப்போம் இதுல வைப்போம் முஞ்சால இதுல 4 இருக்கு இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கடா இது எங்க வைப்போம் நாங்க இது அது உள்ளுக்குள்ள வைக்க போறோம் டிவி தட்டல கொண்டு வைப்போம் வேணாப்பா சரி அப்ப இத புடிங்க நான் மூட போறீங்களா வெட்டி போட்டு வரல 4 கிராம் 4 கிராம் போட்டு போறீங்களா ஓகே ஓகே இப்ப நிராஜிக்கு வந்து பாமிஞ்சு கதலங்க ஒரு கை கை காட்டுங்க கால காட்டுங்க கால எடுத்து வந்து உள்ளங்க பரவாயில்ல இப்ப மண்ணோல இல்ல மூணு பெரிய பொறுப்பு எல்லாம் வேண்டதா அது வந்து ஆம்பளைக்குரிய பொறுப்பு மூடுவோமே மூடுங்க மூடுங்க உண்மையா நாங்க இதோட வச்சது சரியா முடியாது இல்ல இல்ல இதெல்லாம் பார்க்க இப்படி இருக்கு வளர்ந்த உடனே சூப்பரா இருக்கு அதனால இதோட அது பைப்புல வந்து அடியில வந்து பிரிச்சிருக்கிறாங்களா நான் என்ன அவைய மண் தந்திருக்கிறேன் கருத்த மண் அதை எடுக்காம நான் இப்படியே வச்சு உண்டுவ மண்டி போட்டு விட்டது தவறுகள் இருந்தா கவுண்ட் பண்ணுங்க கண்டிப்பா என்ன சார் கிலோ கொத்தி பதப்படுத்தி இப்படிதான் செய்கிறது அங்கே பிறந்த நாள் போல பக்கத்துல பாட்டு பாடுது சரியா அது கடும் பாட்டு
எந்த கடவுள் எஞ்சும் கூட மூத்த அங்கெல்லாம் பேர்த்து தள்ளுது. ஏன் அதுக்கு ஆகிட்ட கொண்டு வந்து காட்டுறீங்க? இல்ல சொல்றேனுங்க. எல்லாம் வந்து பழங்கள்லாம் வெட்டி பூங்கொண்டெல்லாம் இருப்பிடத்துல வச்சு மூடியாச்சு. இனி அடுத்த கட்டமா பெரும்பேலை இருக்கு. அதான் செய்ய போறோம். அந்த பெரும்பேலை என்னன்னு நீங்களே பாருங்க. இப்ப நான் போய் கை கால கழிட்டு வரலாம். பூங்கொண்டைய முறையாக வச்சுட்டு கையில் இருக்கலாம். அதுக்கும் தம்பியில் உடம்பு போய் தெரியாது. தம்பி உடம்புனா அப்புறம் ஆளும். தம்பி வந்து எனக்கு நித்திர போயிட்டு அவரையும் கொண்டு தாண்டே பூங்கொண்டு நாங்க வாங்க போனாங்க. வேணா சார் இந்த பூங்கொண்டு வந்து உள்ளுக்கு வைக்கிறக்கு அவசியம் இருக்குவா. எங்க போனீங்க காட்டுங்க பாப்போம். தண்ணி சத்தம் மட்டும் கேக்குதால காணல. என்னோட கொண்டு வரலாம் காணும். ஏசப்பா உடம்புலே ஆய் பழக்கிடுச்சு. விழுந்திருந்தா செம்மையா இருந்திருக்கும். விழுந்திருந்தா செம்மையா இருந்திருக்கும்ன்ற. இந்த பூங்கொண்டுக்கு கொஞ்சம் போட்டுருக்கலாம் தண்ணி. மோட்டர் போட்டு ஓடுங்க. மோட்டர் போட்டு ஓடுங்க. செல்ல கையால் ஓடுங்க. செல்ல கையால் ஓடுங்க. டக்கு டக்குன்னு ஓடி வரணும் போயிட்டு. இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் இதுக்குள்ளேயும் இன்னும் பூங்கொண்டு வைக்கல. நாங்கள் எல்லா இடம் வைக்கணும் பூங்கொண்டு. சீமெண்ட் தண்ணி கோஸ் பைப்பு பிடிச்செல்லாம் கழுவணும். ஒரு அந்த மழை பெய்து இதா இருக்கு. நல்லா இருந்திருக்கும் எல்லாம் செய்ய. மோட்டர் போட்டுட்டீங்களோ? போடாச்சு போடாச்சு. தண்ணி வேற போயிருந்தா மோட்டர் மேல டேங்கில் இருந்தான்னு இது வருது அப்படியே. என்ன சார் களைச்சி போட்டீங்க உளுந்து இருக்கலாம். சரியான கஷ்டம் தானே எனக்கு வேலைப்பா. நீங்க செருப்பு பெருசா போடுறீங்க தானே. பெரும் பெரும் இப்பதான் மோட்டர் போட்டது. எது இப்படி துருவா பிடிக்க கூடாது. கொத்தி பிடிங்க. இல்லாடி கீழே மண்ணுக்க பிடிங்க. கொத்தி பிடிக்கிற அளவுக்கு தண்ணி நிறைய டேங்க்ல ஃபுல்லா தண்ணி இறங்கிட்டு. யூரின் டேங்க் தம்பு. யூரின் டேங்க் தண்ணி டேங்க். அந்த வடிவேல் நல்ல நானுமே நல்ல தண்ணி வசதி இருக்கிற மாதிரி டெய்லி நாங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றி நல்ல கொண்டு வளர்க்கலாம். என்ன முறம்பே இல்லையோ கீழே விடுங்க. விடுங்க விடுங்க. யாருங்க கணக்கு வருமா? உங்களுக்கு தலைவை தாங்க பாருங்க. டேங்கில தண்ணி வந்தா தான் நல்லா. நாங்கள் மேலேருந்து பிடிக்கலாம். நான் பிடிக்கல. மேலேருந்து பிடிச்சா பூங்கொண்டு செத்து போடும். வேற போசுக்கு தண்ணி நல்ல இதெல்லாம் நல்ல வடிவம் கண்டெல்லாம். ஆனா எங்களை வந்து சுபத்த களிமண் நல்ல களிமண் அதிக வடிவம் வளர்த்தா நல்லா வரும். கேட்டான். அப்ப நேரம் அன்னைக்கு கொண்டு வயரம் கொண்டு நேரம் அன்னைக்கு இல்ல அது பூங்க. அந்த நேரம் அன்னைக்கு பார்க்கட்ட எல்லாரும் பார்க்கணும். இல்லாட்டி இப்படி சொத்திக்கல விழுந்துருக்கும். அதெல்லாம் தண்ணி வந்து நல்லா வந்ததுன்னா நல்லா வரும். இப்பதான் ரம்பு நல்லா மெதுவா துறந்து விட்டு வந்துட்டு அப்படி கீழே விடுங்க. இல்ல வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கூடு. சரிங்க இப்படியே ஃபுல்லா எல்லாரும் அடிச்சு வைப்பாங்க. நீங்க பிள்ளைக்கு கம்பு குட்டி விளம்பிட்டான். பாருங்க இப்ப கூட வருது இல்ல. போருங்க தூக்காங்க போருங்க. ரைட் தொத்தி பிடிங்க. உங்க பூங்கொண்டு தான் சுத்தி போங்க. ரைட் நீங்க போங்க.
நீ பிடிக்கிறீங்களே சரி நான் பிடிக்கிறேன். என்ன செய்றீங்க? மாவுளையங்களை விடுங்க. இப்போ தான் தண்ணி டேங்கு ரம்பி இருக்கும், நல்லா வடிப்பீங்க. என்னதுக்கு? ஓ, நீங்கள் அப்போ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? வந்துக்கிட்டே நல்லா பிடிங்க தண்ணியை. இந்த அப்படியே இந்த சைட் மாவுளையம் இருக்கா கழுவி விடுங்க சார். டெய்லி கழுவக்கூடாது அந்த தண்ணியால மாவு. இந்த இடத்தையும் பிடிச்சிருங்க. இதுக்குள்ள வேலைடா அடுத்த பூ கொண்டு வைக்கணும். என்ன சார்? ம், பதம் மாதிரி. வா, இந்த தண்ணிக்குடி எப்படி இருக்குடா? ஓ, ஓகே, நீங்கள் அப்படியே கையோட முடிச்சுடுங்க. அது அதுக்குள்ளே கொஞ்சம் அடிச்சுடுங்க. நாங்கள் கொண்டு வீட்டுக்கு வைக்க போகிறோம். இது வந்து அணுவு எடுக்கிறதுக்காக இன்றைய நாள் வந்து போய் அணுவோடு சேர்ந்து பூங்கொண்டை வேண்டியது பூங்கொண்டெல்லாம் வச்சாச்சு. நீங்கள் பராமரிக்கிறது என்னுடைய பொறுப்பு தான். கூடிய சீக்கிரம் நல்லபடியாக வளர்ந்த பிறகு இதில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பதிக்கணும் என்று தான் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக. அப்போ அந்த வீடியோக்காக தான் அதில் வந்து பூங்கொண்டை வைப்போம்னு சொல்லி அது வந்து கடைசியாக பூங்கொண்டை வளரேக்கான அதெல்லாம் காட்டுவோம். என்ன சார், வீட்டு வேலை முடியறதுக்கு முதலே பூங்கொண்டை வைக்கிறதுக்கான காரணமாக தான் அதில் வந்து வீடியோ எடுத்தா நல்லா இருக்கும். அதில் பூங்கொண்டை வச்சு நாங்கள் உங்களுடைய பூங்கொண்டை எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம ஃபோன் பண்ணுங்கள். அப்படியே ஏஜ்மெண்ட் செலெக்ஷன் நான் செலெக்ஷன் எல்லாம் அப்படி இருக்குன்னு அதை மறந்துடாமல் ஃபோன் பண்ணுங்கள். இந்த சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலேருந்து விளையாட்டு கொண்டு போவோம். பாய் பாய்.